கருப்பு கவுனி. இந்த அரிசி சாப்பிட்டா ஜெயில போட்டுருவாங்க. இப்ப இல்ல, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள் மட்டும் சாப்பிடுற அரிசி கேன்சரே வந்து குணப்படுத்தலாம். இந்த கருப்பு கவுனியை பத்தி ரொம்ப மறந்துடக்கூடாது. பர்மால, சைனால எல்லாம் அந்த அரிசியை சாப்பிட்டா உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஏன் அப்படி வச்சாங்கன்னா மன்னர்கள் மட்டும் தான் சாப்பிடணுமா, ஒன்லி பணக்காரர்களும் மன்னர்களும் சாப்பிடணும் வச்சிருந்திருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மார்னிங் அவசர அவசரமா வேலைக்கு கிளம்புறவங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்தா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஒரு பேன்ல 1 கப் கருப்பு கவுனி அரிசியை லோ ஃபிளேம்ல வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப்பு கொள்ளு பயிறு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப்பு பார்லி அரிசியை லோ ஃபிளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேன்ல 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதும் 5-6 பல்லு பூண்டை தோலோட தட்டி சேர்த்திருக்கேன். நல்லா வறுபட்டதும் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கஞ்சிக்கு நல்லா இருக்கும். 2 டம்ளர் தண்ணியில 2 டேபிள் ஸ்பூன் கஞ்சி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாம கலந்துட்டு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லாட்டி ஆறுனதும் மோர் கலந்துட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.